ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாம் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேத காண்டத்தில் உள்ளதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் இங்கு வாழும்பொழுது எப்படி வாழ வேண்டுமோ அதேமாரி வாழாமல் பாவங்களை செய்து பிறரை துன்புறுத்தி புண்ணியங்களே செய்யாமல் போனவர் பிரேத ஜென்மம் எடுத்து அங்கே மேலே உள்ள தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வேத ஜென்மமாக அலைவாங்க. அதேமாரி அலையிறவங்க அவங்க சேர்ந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கவே விட மாட்டாங்க. ஒவ்வொன்றிலையும் கெடுதல் பண்ணிவிட்டு அதேமாரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன பாகத்தில் பார்த்தோம். மேலும் நைமிசாரண்ய வாசிகளே, இவ்வாறு திருமால் கூறியதும் கருடாழ்வார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தொழுது, ஜனார்த்தனா, பிரேத ஜென்மத்தை அடைந்தவன் அந்த ஜென்மத்திலிருந்து எவ்வாறு நீங்குவான்? சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு, அவனுக்கு எதுவும் ஒரு விமோச்சனம் இருக்கணும் இல்லையா? அது எல்லாருக்கும் உள்ளது தானே. கருடனுக்கும் அது பாவம், அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கும் சில பேர் கஷ்டப்படுறத பார்த்தா பரிதாபமாக இருக்கும். எப்போ இவங்களுக்கு இதெல்லாம் சரியாக போகும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? நம்மள்ட இறக்கம் உடையவங்க. அதேமாரி கருட போவாங்க, பாவம் இது வந்துச்சு அவங்க மேலே கருணை. அதனால் அந்த ஜென்மத்திலிருந்து எவ்வாறு நீங்குவான், எவ்வளவு காலம் ஒருவனுக்கு பிரேத ஜென்மம் பீடித்திருக்கும், அதுக்கு ஏதாவது காலம் இருக்கா, இவற்றை கூற வேண்டும் என்று வேண்டுகிறார். அதற்கு திருமால் அவரை நோக்கி, பக்ஷிராஜனே, பிரேத ஜென்மங்களை அடைந்தவன் தன் குலத்தாரின் கனவில் தோன்றினாலும் தோன்றுவான். அவ்விதம் தோன்றாமலேயே தன் குலத்தில் உள்ளவருக்கு துன்பத்திற்கு மேல் துன்பங்களை செய்தாலும் செய்வான். அதாவது தோன்றி அதுமாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படிமா, அப்போ அவங்க யார்கிட்ட பெரியவங்கள்ட்ட கேட்டு எதாவது பண்ணணுங்கிறத பண்ணுவாங்க. ஆனால் தோன்றாமலும் கஷ்டத்தை கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அவன் கனவில் தோன்றினாலும் துன்பங்களை செய்தாலும் இந்த விஷயத்தை பெரியோரிடம் தெரிவித்து அவர்கள் விதிக்கும் தர்ம விதிகளில் சித்தம் வைத்து மாமரம், தென்னை மரம், சண்பக மரம், அரச மரம் முதலிய விருட்சங்களை வைத்து பயிர் செய்ய வேண்டும். அதுக்கெல்லாம் பரிகாரம் அதுமாரி இருக்குதுன்னு சொல்லி கனவுல வந்தோ இல்லை நிறையா எங்களுக்கு கஷ்டம் வந்துட்டுருக்கு என்னன்னு சொல்லிட்டு பெரியவங்களை கேட்கும்போது இது பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. இந்த மரத்தெல்லாம் நடப்பா, மலர் செடிகளை உண்டாக்கி நந்தவனம் அமைக்க வேண்டும், பூச்செடிகள்லாம் வச்சு அதுக்கு போஷாக் பண்ணணும். அந்தனருக்கு பூதானம், அதாவது நிலம் முதல்ல இது எல்லாம் கொடுக்க முடியுமா, ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு விற்கிறதுக்கு சொல்கிறார். அந்தனருக்கு பூதானம் முதலியவற்றை வழங்க வேண்டும். பசு கூட்டங்களை வயிறார மேய்வதன் பொருட்டு பசும்புல் வளர தக்க நிலங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும். அப்போல்லாம் அப்படியெல்லாம் இருந்தது. அதனால் அந்த நிலத்தை அப்படியே புல் இது பண்ணலாம், அங்கெல்லாம் மேய்ச்சிக்கப்பா, பசு மாட்டை மேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்துலலாம் இப்பெல்லாம் பழக்கம் உண்டு. பசும்புல் வளரத்தக்க நிலங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும். தண்ணீருக்காக குளம் வெட்ட வேண்டும். அப்போல்லாம் இதுமாரி கார்பரேஷன் ஓட்டுற மாதிரி குழாவில் வராது. ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் கூட குளிக்க மாட்டாங்க, வெறும் தண்ணி கொண்டி வச்சுப்பாங்க. குளிக்கிறதுக்கு கொள்றதுக்கு வேறு இன்னொரு குளம் இருக்கும் ஊர்லேயே. அதெல்லாம் கிராமத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம் முதலியவற்றை செய்ய வேண்டும். கங்கை, யமுனை, காவிரி, தாமிரபரணி முதலிய நதிகளில் நீராடி தான தர்மங்களை செய்தல் வேண்டும். துன்பங்கள் எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இவற்றையெல்லாம் அவசியமாக செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் துன்பங்கள் மேலும் மேலும் திருப்தியாகும். விட மாட்டாங்க அவங்க விடாக்கண்டோன்னா அவங்க கொடாக்கண்டோம். தொடர்ச்சியாக இதேமாரி சத்காரியங்கள் சத்கர்மங்களை பண்ணிகிட்டே இருக்கணும். பிரேத ஜென்ம தோஷத்தால் தர்ம செயலில் புத்தி நாட்டம் இல்லாமல் வேற போகுமா, நாடாமல் இருக்கக்கூடும். ஏன்னா விதி வழி தானே மதி போகும். இந்த இதனால் என்ன ஆகும், 4 பேர் சொல்லுவாங்க எல்லாம் போயிட்டு வாயம்பா அப்படின்னு. அதெல்லாம் பெரிய அலுப்பாக இருக்கும், செலுப்பாக இருக்கும், அதை நம்ப மாட்டோம். அதெல்லாம் வராங்களாம் போகிறாங்களாம், இதுமாரி பேசுகிறவங்களாம் இருக்காங்களே, அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அது இருந்தாங்க. புத்தி நாடாவிட்டாலும் பக்தி வராவிட்டாலும் எவன் ஊக்கத்துடன் முயன்று அந்த தர்ம செயல்களை செய்கிறானோ அவன் இன்பமடைவான். சொல்கிறாங்க செஞ்சிருவோம் அப்படின்னு தர்ம பத்தினியான்னு அதை சொல்லணும். அவங்களும் இவனுக்கு மேலே
பணம் செலவழியுமே அது பண்ணுமேன்னு இருந்தாக்கா 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதான். அதனால் பிரேத ஜென்மத்தை அடைந்தவனும் இன்பமடைந்து பூ உலகத்தை அடைந்து அங்கு தனது பிரேத சரீரத்தை நீக்கி கொள்வான். இவங்க இதுமாரி பண்ணுறதுனால இவங்களுக்கு துன்பம் குறையிறது ஒன்று இல்லை, அந்த பிரேத ஜென்மம் அலைஞ்சிட்ருக்கு இல்லையா, அதுக்கு விமோச்சனம். மறுபடியும் கேட்டார் இல்லையா எப்படி விமோச்சனம் கிடைக்கும்ன்ட்டு, இப்படி தான். அப்போ உடையவங்க தான் எல்லாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் செலவு கிளவு மற்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், போனவங்களும் நல்லா இருக்கணும். போனவங்க இதேமாரி அலைஞ்சாக்க அவங்களும் நல்ல இதுவாகிடுச்சு ஜென்மம் எடுத்து நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது. சமஸ்தலோகா சுகினோ பவந்துன்னு நம்ம இதில் சொல்லியிருக்கு. எல்லா உலகத்தில் உள்ளவங்களும் எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. இந்த உலகம் தான் நம்ம உலகம்னு நினச்சிட்ருக்கோம். எவ்வளோ உலகம் இருக்குது, அதில் அந்த பிரேதமாக சுற்றிட்டு இருக்கிற உலகமும் ஒன்று. அவன் தனது குலம் விளங்கும் ஒரு புத்திரன் உண்டாகவும் செய்வான். இதேமாரி பண்ணிட்டா அவங்களும் நல்ல ஜென்மம் கிடச்சோன்னா, இத்தனை நாளாக இல்லைங்க, 5 வருஷமாக இல்லை, 10 வருஷமாக இல்லை, 15 வருஷமாக இல்லை, 20 வருஷமாக இல்லாதவங்க கூட டபார்னு குழந்தை பிறக்கும். எப்படி? இது ஏதோ ஒன்று காரியம் பண்ணியிருப்பான், இது அது போய் அது ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிருக்கும். அதோட வாழ்த்துனால இவங்களுக்கு இது பொருத்தம். அதற்கு கருட பகவான் திருமாலை நோக்கி, 6ஆவதே ஒருவனுக்கு தன் குலத்தில் ஒருவன் பிரேத ஜென்மம் அடைந்திருக்கிறான் என்பது தெரியவில்லை. அப்பிரேத எண்ணமடைந்தவன் சொப்பனத்தில் வந்து சொல்லவும் இல்லை. அப்படி இருக்க அவனுக்கும் அவன் குலத்தினருக்கும் துன்பம் மட்டுமே உண்டாகிறது. அவன் பெரியோரிடம் அந்த விஷயத்தை சொல்லி செய்ய வேண்டியவை யாவை என்று கேட்கிறான். அவர்களும் பிரேத ஜென்மம் தோஷத்தால் தான் இத்தகைய துன்பங்கள் நேரிடுகின்றன என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அவன் செய்யத்தக்கவை யாவை, அவற்றை சொல்ல வேண்டும் என்று கேட்டான். திருமால் கருடனை நோக்கி கூறலானார். ஓ உள்ளரசே, இதுபோன்ற சமயங்களில் பெரியோர் சொல்வதை சத்தியம் என்றே உறுதியாக நம்ப வேண்டும். ஸ்நானம், ஜபம், ஹோமம், தானம், தவம் முதலியவர்களால் ஒருவன் தன் பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டு நாராயண பலி செய்தல் வேண்டும். பாவங்களை நிவர்த்தி செய்து கொள்ளாமல் நாராயண பலி செய்வதற்கு முயன்றால் அது நிறைவேறாமல் செய்யும் பொருட்டு பூத பிரேத பைசாசங்கள் பெரிய தடைகளை ஏற்படுத்தும். அது பண்ணாமல் இது பண்ணக்கூடாது. ஆகையால் முதலாவதாக பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டு மற்றவைகளை பிறகு செய்ய வேண்டும். புண்ணிய காலங்களில் புண்ணிய கஷேத்திரங்களில் பிதுர்களை குறித்து எவன் ஒருவன் தான தர்மங்களை செய்கிறானோ அவன் பூத பிரேத பைசாசங்களால் தொந்திரவும் துன்பமும் அடைய மாட்டான். மனிதனுக்கு அவனது தந்தை, தாய், குரு ஆகிய மூவருமே முதல் தெய்வமாவார்கள். சரீரத்தை உண்டாக்குவதாலும் நல்ல நெறிகளை போதிப்பதாலும் அவர்கள் மூவருமே முதன்மையானவர்கள் என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு பதிலளிக்கிறார். இந்த பாகம் இன்று இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.